வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் மீது காலணி வீச்சு, சனாதனத்திற்கு எதிராக பேசியதால் நடந்த விபரீதம், இத்தகைய செயல்கள் எந்த வகையிலும் பாதிக்காது, தலைமை நீதிபதி கவாய், கடவுள் சொல்லித்தான் செய்தேன், மன்னிப்பு கேட்கப் போவதில்லை, வழக்கறிஞர் ராகேஷ், நீதிமன்றத்தில் தலை தூக்கிய சனாதனமும் காலனி வீச்சு பின்னணியும் என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். ராகேஷ் கிஷோர் என்ற ஒரு 71 வயது ஒரு லாயர் உச்சநீதிமன்ற நீதிபதி மீது தனது ஷூவை வீச முயற்சி செய்த சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு கண்டனத்திற்கு உண்டாகி இருக்கிறது. நாடு முழுவதுமே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. பிரதமர் உட்பட பலரும் இதற்கு தங்களது கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் உட்பட பலரும் இதற்கான தன் கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். இது குறித்து ராகேஷ் கிஷோர் அவர்கள் கூறும்போது, அதாவது சனாதனத்திற்கு எதிரான ஒரு சம்பவமாக இதை பார்க்கிறேன், அதனால் மன உளைச்சலால் தான் நான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டேன். செப்டம்பர் 16ஆம் தேதி நான் ஒரு பில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்டட் லிட்டிகேஷன் ஒன்று நான் போடும்போது அதற்கு பதிலளிக்க வேண்டிய அல்லது அதற்கு தீர்ப்பாக சொல்ல வேண்டிய இடத்தில் அவர் அதாவது ஒரு நகைப்புக்குரிய ஒரு பதிலை அவர் அளித்திருந்தார். அது எனக்கு மிகவும் மன உளைச்சலை ஏற்படுத்தியது என்று அவர் தெரிவித்திருந்தார். அதாவது திஸ் இஸ் பியூர்லி அ பப்ளிசிட்டி இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் கோ அண்ட் ஆஸ்க் த டெய்டி ஹிம்செல்ஃப் டு டூ சம்திங். அவருடைய கோரிக்கை என்னவாக இருந்தது என்றால், கஜ்ராஹுவில் இருக்கக்கூடிய ஜவாரி என்ற இடத்தில் ஒரு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு இடத்திலான ஒரு விஷ்ணு சிலையானது தலை இல்லாமல் 4 கைகளுடன் மட்டும் இருக்கிறது. அதனை மறுபடியும் ரிஸ்டோர் செய்ய வேண்டும், அதை மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டும், புனரமைப்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருந்தார். அந்த கோரிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாக தலைமை நீதிபதி அவர்கள் கூறும்பொழுது, நீங்கள் அதிக நம்பிக்கை வைத்திருப்பதாக கூறுகிறீர்கள், நீங்கள் அந்த தெய்வத்திடமே சென்று முறையிடுங்கள், நீங்கள் அங்கு சென்று தியானம் செய்யுங்கள் என்பது போன்ற ஒரு பதிலை அவர் அளித்திருந்தார். இந்த பதிலானது அவருக்கு ஒரு கோபத்தை உண்டாக்கியிருக்கிறது. அதன் விளைவாகவே தான் செருப்பை வீசியதாகவும் தெரிவித்திருந்தார். நான் கடவுள் சொல்லியே இதை செய்தேன், என்னால் நான் மன்னிப்பு கேட்கப் போவதில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இது குறித்து அதாவது இதற்கு எதிர்வினையாற்றிய எதிர்க்கட்சிகள் கூறும்போது, அவர் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர், எவ்வாறாக இவ்வளவு பெரிய பதவிக்கு அவர் வந்திருக்கிறார் என்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே இது நிகழ்த்தப்பட்டது, இது சனாதன சக்திகளால் நிகழ்த்தப்பட்ட ஒன்று என்று எதிர்க்கட்சிகள் சார்பாக பல்வேறு தரப்பினரும் கூறி வந்தனர். அதே சமயத்தில் சனாதனத்திற்கு எதிராக அவர் செயல்படுகிறார் என்று ராகேஷ் கிஷோர் அவரும் சில விஷயங்களை குறிப்பிடுகிறார். அதாவது நுபுர் சர்மா விஷயத்தை குறிப்பிடுகிறார். இதுபோன்ற சம்பவங்களில் நடவடிக்கை உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை வேறாக இருக்கிறது. ஆனால் இந்து சனாதன தர்மம் என்று வரும்பொழுது அதன் நடவடிக்கைகள் வேறாக இருக்கிறது என்று சில எடுத்துக்காட்டுகளை குறிப்பிட்டு அவர் கூறியிருந்தார். எனவே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகத்தான் இந்த சம்பவம் அரங்கேறிக்கிறது என்று கூறியிருந்தாலும் கூட, எத்தகைய ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது இத்தகைய சம்பவம் மிகப்பெரிய ஒரு கண்டனத்திற்குரியது. இது கண்டிப்பாக இது தவிர்த்திருக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதுதான் அனைத்து தரப்பினரின் ஒரு கருத்தாகவும் இருக்கிறது. இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் குறித்து நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் திமுகவின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் கரூர் முரளி அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சீனிவாச ராவ் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வலதுசாரி சிந்தனையாளர் வெங்கடேஷ் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் ஜி. திரு சீனிவாசராவ், உங்கள்கிட்ட துவங்குறேன். அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி ஒரு சம்பவம் போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு, மிகப்பெரிய அளவில் எதிர்வினைகளும் கிளம்பியிருக்கு. அவர் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர் மீது அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது, இவர் மேலே வருவதை விரும்பவில்லை சனாதன சக்திகள் என்ற கருத்துக்களும் மேலோங்கி வருகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த சம்பவம் குறித்து உங்களுடைய ஒரு பார்வை? இல்லை, இது சனாதன பின்னணி கொண்ட, சனாதனத்தை தூக்கி பிடிக்கின்ற ஒரு பெரிய கூட்டம் வலைப்பின்னல் தான் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள். இது ஏதோ யதார்த்தமாக செஞ்சது கிடையாது, ஒரு சடனாக செஞ்ச வேலை கிடையாது. இது திட்டமிட்டு இவர் பதவியேற்றதிலிருந்து தொடர்ச்சியாக அவர் அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் நடந்துக்கிறாரு. அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடப்பதே சனாதனத்துக்கு எதிரானது அப்படிங்கிறது சனாதனவாதிகள் நினைக்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த காலனி வீச்சு என்பது வீச முற்பட்டது என்பது நடந்திருக்கிறது. அவர் சொல்லப்படி நான் பேசுகிறேன். என்னன்னா,
கவாய் தலைமை நீதியரசர் இருக்கார், அவருடைய தந்தை ஆர்எஸ் கவாய் என்பவர் அம்பேத்கர் ஆரம்பித்த கட்சியில் அம்பேத்கர் பௌத்த மதத்தை தழுவினாரோ அன்னைக்கே அவர் பௌத்த மதத்தை தழுவியவர். அம்பேத்கர் இறப்புக்கு பிறகு கட்சி இரண்டாக மூணாக இதை பண்ணுது. அது ஆர்எஸ் கவாய் தலைமையில் இந்திய குடியரசு கட்சி அப்படின்னு ஒரு கட்சி இவருடைய தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது. இவங்க பௌத்த மதத்தை வழித்தோன்றலாக 2 தலைமுறை 3 தலைமுறை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இவரும் பௌத்தம் என்பது அன்பு, பிறரிடம் நட்பு போதிக்கிறது. அதைத்தான் அவர் அப்போ அவரை கூட அந்த காலனி வீசுறவரை கூட நீங்கள் சிறைப்படுத்துங்கன்னு சொல்லல தலைமை நீதிபதி, இதை கடந்து போங்க, இதுதான் பௌத்தம். இதை சொன்னார். ஏன்னா இந்த பின்னணியிலிருந்து வந்தவர் அந்த நீதியரசர். அவர் அரசியல் சட்டத்தில் முகப்புரையில் சொல்லப்பட்டிருக்கின்ற செக்குலர் ஸ்டேட், அதாவது மதச்சார்பின்மை அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்குது. இதை வலியுறுத்தி அந்த அரசியல் சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை தான் செஞ்சிட்டு இருக்காரு. தொடர்ச்சியாக ஆளுகின்ற ஒன்றிய அரசுக்கு எதிராக, பாரதிய ஜனதா அரசுக்கு எதிராக உத்தரவுகள் போடுவதால் இது மிகப்பெரிய பின்னணி கொண்ட சனாதன கும்பல். இவர் ராஜேஷ் கிஷோருங்கிற ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் தான். ஒரு தலித்தை வச்சே தலித் மீது ஏவல் அந்த வேலையை செஞ்சுருக்காங்க. ஆனால் அவர் தலித்தாக இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்டவர், சனாதனத்தை மனு தர்மத்தை ஏற்றுக்கொண்டவர். இல்லை, அவர் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட், அதாவது ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது, அதில் நம்ம பண்ண முடியாது அப்படின்றது அதுக்கான பதிலாக இருந்திருந்ததா அவர் கண்டிப்பாக இது பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் இதற்கான பதில் அவர் கொடுத்தது எப்படின்னா, உங்களுக்கு தான் நம்பிக்கை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த விஷ்ணுட்டே போய் நீங்களே ப்ரே பண்ணுங்கள், கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்கள். இது ஒரு மாதிரியாக ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கிண்டல் துணியில் இருந்த அந்த பதில் இருந்தது அப்படின்ற அவருடைய கருத்தில் இருக்குது. இல்லை, அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் இது அவீத நம்பிக்கை கொண்டிருக்கீங்க, நீங்கள் அவங்களிடமே முறையிடுங்க. இப்போ யதார்த்தமாக அதை அந்த விஷயத்தை சொல்கிறது தான். நீங்கள் அது நீங்கள் பண்ணியிருந்தா இப்போ நீங்கள் அந்த பெஞ்சில் இப்போ மென்ஷன் பண்ணுற பெஞ்சில் அவர் பொதுநல வழக்கு அவருடைய வழக்கினுடைய தன்மையை ஏற்றுக்கொள்ள முடியலன்னா ஒரு சீனியர் அட்வொகேட்டை வச்சு மூவ் பண்ணலாம், இல்லைனா வேறு அமர்வுக்கு மாற்ற சொல்லி கேட்கலாம். இதை தானே செய்ய முடியுமே தவிர நீ செருப்படுத்து வீசுகின்ற அளவுக்கு உனக்கு துணிச்சல் ஏற்பட்டிருக்குன்னா எவ்வளோ பெரிய ஒரு சனாதன விஷயத்தை எவ்வளோ தூரம் முயற்சி எடுத்து நான் அதுக்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் இப்படி தான் பதிவு செய்வேன்னா இப்படி வேறு ஏதாவது செய்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? இது சனாதன பின்புலம் கொண்டவர் செய்ததால தான் உபா சட்டத்திலே இவரை கைது பண்ணியிருக்கணும். உபா சட்டம் என்று சொல்லப்படுகின்ற அது உபா சட்டத்திலே கைது பண்ணியிருக்கணும். ஆனால் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணியிருக்கணும். ஆனால் எந்த இதுவும் இல்லாமல் எந்த இதுவுமே செய்யாமல் தலைமை நீதியரசே சொல்லியிருக்கா மன்னித்து விட்டு விடுங்க, 3 மணி நேரம் விசாரிச்சுட்டு அவரை அனுப்பிடுறாங்க, மன்னித்து விட்டுருங்க அப்படின்றார். காரணம் என்னென்னா அவர் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டவர். பௌத்த முறைப்படி பௌத்தத்தை அந்த அன்பு பாசம் அந்த பஞ்சசீல கொள்கையை தழுவியவர். அதனால அவர் அந்த பற்றற்ற வாழ்க்கையை வாழ்றார். சரி, ரைட் சார், கண்டிப்பாக. திரு வெங்கடேஷ், நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார், உங்களுடைய முதல் சுற்று கருத்து? அதாவது தலைமை நீதிபதி எந்த நமது அரங்கிற்கு வந்திருக்கும் இந்து மக்கள் கட்சியின் பாரத மாதா பா செந்தில் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். சொல்லுங்க வெங்கடேஷ். தலைமை நீதிபதின்றவர் உச்சபட்ச அதிகாரம் பெற்றவர். இந்தியாவுக்கே அவர் தான் சட்டத்தின் பிடிகளுக்கான தலைவராக இருந்து இந்தியா வழிநடத்தில் மிகப்பெரிய ஒரு பங்காற்றவர், பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கவர். அவர்கிட்ட ஒருத்தர் போய் பொதுநல வழக்கில் கேட்குறார். பொதுநல வழக்கு இந்த சுதந்திர நாட்டில், கருத்து சுதந்திரமிக்க இந்த இந்திய நாட்டில் யார் வேணால் போடலாம், இவங்க தான் போடணும் அவங்க தான் போடணும் இல்லை, எதற்கு வேணால் போடலாம், இதுதான் போடணும் அதனால் போடணும்லாம் எந்த வரமுறை கிடையாது. எனக்கு ஒரு விஷயம் அநீதியாக தெரியுது, எனக்கு ஒரு விஷயம் ஏற்புடையதாக ஒரே சின்ன குறுக்கீடு. அதாவது அப்போ கோர்ட்டோட நேரத்தை வீணாக்கும் விதமாக போடக்கூடியதுக்கு அபராதம் போடுறாங்களே, 10 லட்ச ரூபா கூட இப்போ போட்டாங்களே நம்ம விசிவி சண்முகத்துக்கு, அது போடுங்க. நான் சொல்றது போடலாம் தான் சொன்னேன், போடக்கூடாதுன்னு சொல்லலாம். அதுக்கு நீதிபதி தள்ளுபடி பண்ணலாம், அபராதம் போடலாம்,
கேஸை டிஸ்மிஸ் பண்ணலாம், என்ன வேணா பதவி அவங்களுக்கு அந்த அந்த உச்சநீதிமன்றத்துக்கான முழு சுதந்திரமும் இருக்கு, அதிகாரமும் அவங்கள்ட்ட இருக்கு, அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனா வந்து அந்த பொதுநல வழக்கை வந்து தள்ளுபடி பண்றேன்னு சொல்லிட்டா இப்ப இங்க பேசுறதுக்கு வேலையே கிடையாது. மாண்புமிகு நீதியரசரை வந்து நம்ம வந்து மிகப்பெரிய அந்த கோர்ட் உள்ள அவங்களை கடவுளா பார்ப்பாங்க, அப்படிதான் நீதியரசர்கள்லாம் கோர்ட் உள்ள பார்ப்பாங்க. நீங்க ஒரு பொதுநல வழக்கு பண்றீங்க, இந்த வழக்கு ஏற்புடையதா இல்லை, எனக்கு நீதிபதிகள் அது சொல்லலாம், நீதிபதிக்கு அந்த வழக்கு ஏற்புடையதா இருந்தால் தான் அவங்க எடுத்துப்பாங்க, ஏற்புடையதெல்லாம் தள்ளுபடி பண்ணலாம், டிஸ்மிஸ்ட், அவ்வளோதான், யாருமே எதுவும் கேட்க முடியாது. நீங்க ஏன் பண்ணீங்க அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. அப்ப நீங்க வந்து தன் மனது ஆட்டுறதுக்கு அந்த இடத்துல போறாரு, அந்த கோயில் ஒரு டிவோட்டியா அந்த கோயில் இருந்திருக்காரு, எவ்வளோ ஆர்காலஜி கிட்ட நாங்கள் வந்து மனு கொடுத்தோம், சட்டப்படி எவ்வளோ ஆஃபீஸர் நாங்கள் சந்திச்சு அந்த விஷ்ணு சிலையை சீரமைக்க கஜராவில் சொன்னோம், கஜோரியில் சொல்கிறோம், ஆனால் பண்ண மாட்டேன்றாங்க. கோர்ட் ஆர்டர் பண்ணால் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். ஒருத்தருக்கு எப்போ போகிறாங்கன்னா அரசுகிட்ட கேட்டிருப்பாங்க, நடந்திருக்காது, அதிகாரிகிட்ட ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க, நடந்திருக்காங்க, கடைசி அவங்களுடைய நம்பிக்கை எங்கே? நீதிமன்றம். அப்போ நீதிமன்றத்தில் போய் எனக்கு இது பண்ணி கொடுங்க, நாங்கள் வந்து எவ்வளோ பண்ணோம், ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்லாம் கேட்டோம், பண்ணி தரல எங்களுக்கு, அந்த விஷ்ணு சிலை தலையில்லாமல் இருக்கிறது எனக்கு சங்கடமாக இருக்குது. அவர் அந்த விஷ்ணுவோட டிவோட்டியாக இருக்கலாம், அந்த விஷ்ணுவை வந்து டெய்லி வணங்கக்கூடிய தெய்வமா அவரோட இருக்கலாம். அது வந்து நீ விஷ்ணுவை வணங்கக்கூடாதுலாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இந்த நாட்டில் இந்தியாவில் பிறந்த யார் வேணா எந்த தெய்வங்களும் வணங்குறதுக்கான மத சுதந்திரத்தை இந்தியா கொடுத்துருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், அது ட்ரையல் வரப்ப இது வந்து ஏற்புடைய மனுவா இல்லை, இதை நான் தள்ளுபடி பண்ணுறேன், முடிஞ்சிருச்சு. இவர் என்ன சொல்றார் மாண்புமிகு நீதிபதி அவர்கள் வந்து, இப்போ அண்ணன் வந்து எதுக்கு தலித்தை உள்ள கொண்டு வர்றாரு, பட்டியலத்தை உள்ள கொண்டு வர்றாரு, எதுக்கு பௌத்தத்தை கொண்டு வர்றாருலாம் எனக்கு செய்யல, அதெல்லாம் தேவையே இல்லை. அவர் வந்து ஒரு நீதிபதி, எல்லாருக்குமான பொதுவான ஒரு நபர். அதை வந்து தலித்துன்னு ஏன் அதில் போய் ப்ரெஷர் கொடுக்குறீங்க, அதில் போய் பௌத்தம்லாம் எதுக்கு, அதெல்லாம் கடந்த எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கும் போது இதை சொல்லி தான் சொல்றாங்க. நீங்க காலனி வீசுற அளவுக்கு நீங்க வந்து வந்திருக்கீங்க சனாதன சக்தி. வரேன் சார், முதல் சுற்று முடிஞ்சுக்கிட்டு முதல்ல நீங்க புரியுது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. இதுவரை நீதிபதின்ற பார்வைக்குள்ள வாங்க. சரி, ஓகே சார், அவர் நீதிபதின்ற பார்வைக்குள்ள வாங்க. சுதந்திரம் பட்டு இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கிறதா சொல்லுங்க. சரி, கண்டிப்பா. நான் என்ன கேக்குறேன்னா, அவர் வந்து ஒரு மனித இப்ப வந்து அவர் வந்து காலனியை தூக்கி வீசினது நான் நியாயப்படுத்தல, நீதிபதிக்கு மாண்புக்கு நாம் வந்து அந்த மாதிரி செயலை செய்யறத நானும் கண்டிக்கிறேன். நீதிபதி ஒரு கடவுளா பார்க்கப்படுவர் வந்து நீதிமன்றங்கள்ல அவர் மீது காலனி வீசுறது மிகப்பெரிய ஒரு தவறு, அதை நானும் கண்டிக்கிறேன். ஆனா அதற்கு பின்புலம் கொஞ்சம் நீங்க யோசிக்கணும்ல. ஒரு மனிதரை நீங்க வந்து நீ காலனி வீசுறதுக்கான தூண்டுதலுக்கான கான்வர்சேஷனை யார் கொடுக்கறது? தூண்டுறதுக்கான கான்வர்சேஷன் உங்களுக்கு தான் கடவுள்கிட்ட நீங்க நேரடியா பேசுவீங்களே, போய் தியானமா இருங்க, கடவுள்கிட்டே கேளுங்க, கடவுள் இப்படி பண்ணுவாருன்ட்டு நீங்க கடவுளே அதை சரி பண்ணிப்பாரு, உங்களுக்கான நிவாரணத்தை கொடுக்காரு, உங்களுக்கு பொதுநல வழக்கு இந்த மாதிரி தாக்கல் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து அபராதம் அளிப்புன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணீங்கன்னா, இதே பதிலை மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் யாராவது இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வைத்திருந்தால் இந்த நீதிபதி இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதா இல்லையா? நீதிபதின்றது பொதுவானவர், அவர் இந்து மதம், சீக்கிய மதம், பௌத்த மதம், ஜெயின மதம், எல்லா மதத்துக்கும் பொதுவானவர், மதங்களை கடந்தவர் தான் நீதிபதிகள். நாங்க என்ன கேட்கிறோம், இந்துக்கள் என்றால் இளிச்சவாயர்களா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்க வேண்டியது வருதுல்ல. நீங்க போய் கடவுள் கிட்ட உட்காருங்க, தியானம் பண்ணுங்க, அவரே உங்களுக்கு காட்சி அளிப்பாரு, அவரே தலையை சரி பண்ணிப்பாருன்னா இது கேலி பொருளாகுது. அப்போ வந்து ஒட்டுமொத்த இந்து சமுதாய மக்களை புண்படுத்துறது தானே அங்க காரணம். ஒட்டுமொத்த இந்துக்கள் தெய்வங்களை வந்து அவமானப்படுத்துறதுதானே நம்ம எடுத்துப்போம். அவர் என்ன நோக்கத்தில் அவர் சொன்னார்ன்றதை கடந்து போயிடுவோம். நான் எடுத்துக்கிறது எப்படி எடுத்துப்பேன், எனக்கு ஒரு நிவாரணம் தேடி போறேன், உனக்கு நிவாரணம் கொடுக்க என்கிட்ட சட்ட விதி இல்ல, சட்ட விதிகள் படி என்கிட்ட நிவாரணம் இல்ல. சிலரோட இயல்பு கூட ஒரு சர்காஸ்டிக் வேல கூட அவங்க கூட அது நீதிபதிகள் பண்ண முடியாதுங்க. இது ஒரு மத சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்க, சர்காஸ்டிக்லாம் நீங்க சொல்லி கடந்து போக முடியாதுங்க. இதே மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நீதிபதி சொல்லி இருந்தால் இன்றைக்கு இந்தியாவில் எவ்வளவு பெரிய போராட்ட காலத்தை முன் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு மதியானமே போராட்டத்தை தொடங்கிட்டாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், இன்னைக்கு மதியானமே தொடங்கிட்டாங்க. அவங்களுக்கு போராட்டத்தை தேடி அலையறாங்க. அவங்களுக்கு எப்பதான் ஒரு போராட்டம், வலுவர் கோட்டத்துல நிக்கணும், பனகல் மலையில நிக்கணும், சிங்காரவேல தெரு நிக்கணும், எதனா சேப்பாங்க விடுதலை மாதிரி நிக்கணும். மத்திய அரசு சம்பந்தப்பட்டதோ இல்ல வேற எதனா ஒண்ணு வந்துச்சுன்னா உடனே நீங்க ஆனா வேங்க வயலுக்கு வாய முடிப்பாங்க, நாங்கடேருக்கு வாய முடிப்பாங்க, வடக்காடுக்கு வாய முடிப்பாங்க, அதெல்லாம் வாயை திறக்க மாட்டாங்க, அதெல்லாம் வந்து கடந்து போயிடுவாங்க. சரிங்களா? அவர்களை வந்து அவமானப்படுத்துற எந்த விஷயத்திலையும் மாநில அரசு செஞ்சாலும் அதை கடந்து போயிடுவாங்க. ஆனால் இதுக்கு வந்து போராட்டத்துக்கு ரெடியா மெழுகுவர்த்தி ரெடியா ஸ்டாக் வச்சிருப்பாங்க, கருப்பு பலூன் ரெடியா வச்சிருப்பாங்க. இதுதான் இவங்க வேலை. நாங்க சொல்றது எல்லோரும் இந்த நாட்டினுடைய குடிமக்கள். மாண்புமிகு நீதியரசர் வந்து அணுகுன விதம், அவர் வந்து அவர் சொன்ன வார்த்தைகள் எங்களுக்கு ஏற்புடைய என் மதத்தை அவர் செஞ்ச நியாயப்படுத்தலன்ற ஒரு கண்டிஷன் இருந்தாலும் ஒரு ஆற்றாமையா அவர் வெளிப்படுத்துறாருங்க. அவர் கோபம் வருதுங்க, அதை வெளிப்படுத்துறாரு, அவ்வளவுதான். இன்னைக்கு அது
கடந்து போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு விஷயம். இப்ப இங்க இருக்கவங்க பூதாகரமா தாக்குறாங்களா இல்லையா? அவர் வீசினாரு, மன்னிச்சு விட்டுருக்காங்க. பார் கவுன்சில் அவர் விலக இடைநீக்கம் பண்ணிட்டாங்க. அதுக்கும் அவர் சொல்றாரு, பார் கவுன்சில் என்ன கூப்பிட்டு நோட்டீஸ் கொடுக்கணும், அதற்கான டைம் கொடுத்து குழு அமைச்சு என்கிட்ட விசாரிக்கணும், அதுக்கப்புறம் தான் அவங்க பண்ணணும். இதுவே அவங்க மீறிட்டாங்கன்ற தனியா ஒரு ட்ராக் ஒன்னு சொல்றாரு. கண்டிப்பா கண்டிப்பா பேசலாம் சார். நான் முதல் சுற்று கருத்து திரு கரூர் முரளி, உங்களுடைய முதல் சுற்று கருத்து பதிவு பண்ணுங்க. நாட்டினுடைய இந்தியாவினுடைய ஜனநாயகம் என்ற பந்தலை தாங்கி பிடிக்கிற தூணாக சட்டத்துறையும் நிதித்துறையும் நிர்வாகத்துறையும் பத்திரிகைத்துறை என்று சொல்லப்படுகிற நாடு தூண் சரியாக இருக்க வேண்டும். அந்த நாடு தூணும் தனித்தனியாக சுதந்திரமாக இயங்கக்கூடிய உரிமையை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது பார்த்தீர்களானால் நீதித்துறையின் மீது அறிவிக்கப்படாத அடக்குமுறைகளை சனாதன குடும்ப கூட்டம் அவர்கள் செய்து கொண்டிருப்பது மிக மிக வருத்தத்தக்கது. ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியின் மீது செருப்பு வீசக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கிறது என்று சொன்னால் ஒன்றும் கிடையாது. எனக்கு ஒரு நிர்வாகத்துறையில் மீதோ ஒரு பத்திரிகை துறையோ அல்லது சட்டமேற்ற துறையோ ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கோ ஒரு அரசாங்கத்திற்கோ துன்பம் விளைவிக்குமானால் என் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் மருந்தாக இருக்கக்கூடிய துறை நீதித்துறை. நீதித்துறையினுடைய உச்சபட்சமாக இருக்கிற உச்ச நீதிமன்றம், அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கிற மாட்சிமை தங்கிய PR கவாய் அவர்களின் மீது ஒரு வழக்கறிஞர் மகேஷ் கிஷோர் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய தூமை கரட்டி வீசுகிற இடத்திற்கு போய் வைக்கிறார் என்றால், வீசிவிட்டு அவர் என்ன சொல்கிறார்? சனாதனத்தை இந்தியா ஏற்றுக்கொள்ளாது, சனாதனத்தை அவமானப்படுத்துபவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் கத்திக் கொண்டிருக்கிறார் என்றால் எந்த சனாதனத்தை அவர் யாரை அவமானப்படுத்தினார்? ஒரு கோயில் இருக்கிறது, கோயிலில் சிலை இருக்கிறது, சிலையிலே தலை இல்லை, அந்த தலை வைக்க வேண்டும் என்று நீங்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடுகிற பொழுது உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கிற கவாய் அவர்கள் என்ன சொல்றார்? ஏங்க, இது தொல்லியல் துறைக்கு சம்பந்தமானது, தொல்லியல் துறையினரை போய் முறையிடுங்கள், இல்லை என்று சொன்னால் இறைவனிடமே பிரார்த்தனை பண்ணுங்கள், இதை கொண்டு வந்து உச்ச நீதிமன்றத்திலே நீங்கள் வழக்கு தொடுத்து ஏன் நேரத்தை வீணாக்கிறீர்கள் என்றுதான் நீதிபதி அவர்கள் கேட்கிறார். அவர்களுக்கு அது நோக்கம் அல்ல. ஒரு தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, வண்டிக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த PR கவாய் அவர்கள் இந்தியாவினுடைய தலைமை நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியாக உட்கார்ந்திருப்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒன்றுமில்லை, ஒரே ஒரு சம்பவம், 2 சம்பவத்தை உங்களுக்கு நான் கோடிட்டு காட்டுகிறேன். உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக PR கவாய் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டு தான் பிறந்த மாநிலம் மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு செல்கிறார். மகாராஷ்டிரா மாநிலத்திலே பார் கவுன்சிலின் சார்பாக நடைபெறுகிற ஒரு நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள போகிற பொழுது நான் கேட்கிறேன் நெறியாளர்களே, ஒரு உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி போனால் அவருக்கு தகுந்த வரவேற்பு தர வேண்டும் மாநில அரசு, ஆடுகிற அரசு என்று அரசியலமைப்பு சட்டம் வகுத்து தந்த கொள்கையின் அடிப்படையில் ஒரு கவாய் அவர்களுக்கு நீங்கள் வரவேற்பு கூட அந்த மாநில அரசு கொடுக்கவில்லை. மாநில அரசு கொடுக்கவில்லை என்றால் மகாராஷ்டிரத்தை ஆளுவது யார் என்றால் பிஜேபியும் பிஜேபியினுடைய கூட்டணியில் இருக்கிறவர்களும் ஆண்டு கொண்டிருக்கிற காரணத்தால் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த கவாய் அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்க முடியாது என்று வரவேற்பு கொடுக்கவில்லை. இன்னொரு செய்தியும் நான் உங்களுக்கு பட்டியலிட்டு காட்டுகிறேன். அவருக்கு ஏன் கோபம் வந்து விட்டது? தூணை கலட்டி அடிக்கக்கூடிய இடத்திற்கு போயிருக்கிறார் என்று சொன்னால் RSS நூற்றாண்டு விழா எங்கே மகாராஷ்டிரத்தில் இருக்கின்ற அமராவதியில் அந்த விழா நடக்கிறது. அந்த நடக்கிற விழாவிற்கு கவாய் அவர்களுடைய தாயாருக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள். அழைப்பு கொடுப்பது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சிக்கு அவர்தான் தலைமை தாங்க போகிறார் என்று அவர்கள் கைப்பற்றாரத்தை செய்கிறார்கள். அப்பொழுது அந்த அம்மையார் உடனடியாக விளக்கம் தருகிறார். நாங்கள் எப்பொழுதும் அண்ணல் அம்பேத்கருடைய வழியில் வந்தவர்கள், நான் RSS மாநாட்டில் கலந்து கொள்ள முடியாது. ஏனென்று கேட்டால் அரசியலமைப்பு சட்டத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நான் கலந்து கொண்டால் அம்பேத்கரையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் அவமானப்படுத்தியதாக போய்விடும். நான் கலந்து கொள்ள முடியாது என்று விளக்கம் தருகிறார். இது அவர்களுக்கு புண்படுத்துகிறது. நான் கேட்கிறேன், ஒரு நீதிபதி தீர்ப்பு தருகிறார் என்றால் நான் என்ன சொல்லுகிறேன்? ஒரு வழக்கறிஞர், படித்த வழக்கறிஞர் நம்முடைய ராகேஷ் கிஷோர் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அவர் தந்திருக்கிற தீர்ப்பு, அவர் சொல்லியிருக்கிற வாதம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா இல்லையா என்று ஆராய வேண்டுமே தவிர சனாதனத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா இல்லையா என்று ஆராய்வதிலே அவர்கள் கவனம் போகிறது என்று சொன்னால்
அவர்களுக்கு தாங்க முடியாத ஒரு காயம் அவர்களுடைய இதயத்தில் இருக்கிறது. என்ன இதயத்தில் இருக்கிறது என்றால், ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வருகின்ற அத்துமீறல்கள் அனைத்திற்கும் கடிவாளம் போடுகிறார். முரண்டு பிடிக்கிற மாறாக ஒன்றிய அரசாங்கம் இருந்தால் அந்த முரண்டு பிடிக்கிற மாட்டுக்கு மூக்ராந்தையை போடுவதை போல ஒரு உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருக்கிற கவாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகவே அவரை எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் அவர்கள் அவமானப்படுத்தியிருக்கிறார்கள். கவாயை அவமானப்படுத்தவில்லை, நீதிபதியை அவமானப்படுத்தவில்லை, அரசியலமைப்பு சட்டத்தை அவமானப்படுத்தியிருக்கிறார்கள், ஒட்டுமொத்த இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தை அவமானப்படுத்தியிருக்கிறார்கள், ஒட்டுமொத்த நாட்டிலே இருக்கிற நல்லவர்களும் மனமெல்லாம் புண்பட்டு போயிருக்கிறது. கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசுவோம். ஆகவே சனாதன கூட்டம் வன்முறையை தான் நாடும், அதை மற்றவர்களை அவமானப்படுத்துவதும் அவர்கள் நோக்கம் என்பதை என்னுடைய கருத்தாக பதிவு செய்ய. சரி, ரைட், ஓகே. செந்தில், உங்களுடைய முதல் சுற்று கருத்து. அதாவது சனாதனம் என்கின்ற வார்த்தையை எதற்காக இந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது முதல் கேள்வி. இதுதான் இந்த விடுதலை சிறுத்தைகள் திமுகவினுடைய நயவஞ்சகமான சந்தர்ப்பத்திலே சனாதனம் என்கின்ற வார்த்தையை ஒரு நீதிபதிக்கும் ஒரு வழக்கறிஞருக்கும் இடையிலே நடைபெற்ற நிகழ்விலே சனாதனம் என்கின்ற வார்த்தையை புகுத்தி அங்கே திமுகவுடைய நயவஞ்சகம் இப்ப கூட நீங்க புகுத்துறீங்க, இப்பவும் குறுக்குறீங்க. உங்களுடைய நேரத்துல நான் பேச அனுமதிச்சேன், உங்களுடைய நேரத்துல நீங்க பேசுங்க, அதுக்கப்புறம் பதில் கொடுங்க, நான் பதில் கொடுக்கிறேன். என்னுடைய கருத்தை சொல்ல உள்ளனா அப்புறம் நீங்க என்ன நீங்க என்ன ஜனநாயகத்தை பேசுறீங்க? ஆமாங்க, நீங்க விசிகா ஒரு திமுக. அதான் நான் சொல்றேன். சொல்ல விடுங்க சார் முதல்ல. சார் நான் என்ன சொல்றேனே கேட்கல. சார் என்ன சொல்றேனே கேட்கல. சொல்லி முடிக்கவே இல்ல. அப்ப சனாதனம் இங்க எங்க இருந்து வந்துச்சு? ஆர்எஸ்எஸ் எங்க இருந்து வந்துச்சு? பிஜேபி எங்க இருந்து வந்துச்சு? இதுல ஒரு நீதிபதி அவர் கொடுக்கின்ற அவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையிலே காயப்பட்ட ஒரு வழக்கறிஞர் அவர் ஒரு ஆக்ஷன் பண்றாரு, அவர் ஒரு ரியாக்ஷன் பண்றாரு. அந்த ரெண்டு பேருக்கு நடக்கக்கூடிய நிகழ்விலே அனைவரும் சேர்ந்து இந்திய அரசியல் அமைப்பினுடைய உச்சபட்ச பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதிக்கு எதிராக இவர் செய்திருக்க காரியத்தை அனைவரும் தான் எதிர்த்திருக்காங்க. பிஜேபி ஆதரவு தெரிவிச்சிருக்கா? பிஜேபி அறிக்கை விட்டுருக்கா? இல்ல, ஒரு இதுல சந்தேகம் வருது. அப்படின்னா என்ன வருது சார் சந்தேகம்? சொல்லுங்க. அவங்க கேக்குறது படி பார்க்கும்போது, அதாவது ஒரு நீதிபதி, அவரு ஒரு லாயரா இருக்காரு, எல்லா சட்ட திட்டங்கள் தெரியும். அப்போ இவ்வளவு பெரிய ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி மேல ஒரு செருப்பு வீசணும்னா என்னென்ன விளைவுகள் வரும்னு அவருக்கு தெரியும். அப்போ அவ்வளவு பெரிய தைரியம் அவருக்கு எப்படி வந்தது அப்படின்றதுதான் சந்தேகம். இவ்வளவு தைரியம் இன்னைக்கு சென்னையில நடந்த ஒரு சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய வாசல்ல ஒரு வழக்கறிஞர் இருசக்கர வாகனத்துல போயிட்டு இருக்கும் போது விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய வண்டியிலே உராசி விட்டது என்ற உடனே அந்த வாகனத்தை நிறுத்தினார் ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்தினுடைய வாசல்ல. அந்த வழக்கறிஞருடைய வாகனத்தை போய் இந்த விசிகாவினுடைய அந்த கூட இருந்த திருமாவளவன் அவர்கள் கூட இருந்தவங்க எல்லாம் போய் வாகனத்தை தள்ளிவிட்டு அந்த வக்கீல அந்த நீதிமன்றத்தின் வாசல்ல வச்சு அடிக்கிறாங்க சார், தாக்குறாங்க. பாதுகாப்பு இல்ல. இவங்க அரசியலமைப்பு சட்டத்தை பேசுறாங்க. சார் நீங்க சொல்ல விடுங்க. நீங்க பாத்தீங்களா? இப்ப பாத்தீங்களா சார், நான் வீடியோ காட்டுவா. சும்மா ஊரறிஞ்ச விஷயம் இது. ஏங்க அடிச்சாங்க பிசிகா அடிச்சாங்க இல்லையா? சும்மா எல்லா தலைவர் கண்டனமே போட்டாங்க. போய் பேசுறீங்க. ஒரு தலைவர் போறாரு, தலைவர் போறாரு வந்து மரியாதை. நான் என்ன சொன்னேன் ஒரு வழக்கறிஞரை அடிச்சாங்க விசிகா. இருங்க, முதல் சுற்று பாயிண்ட் நீங்க சொல்லுங்க. திருமாவளவன் அவர்கள் வாய் மூடிட்டு உள்ள உட்கார்ந்தாரு. என்ன வாய்? ஆமா, அப்புறம் என்ன வாய் பண்டவங்க கண்டிச்சாரா? தப்பு சொன்னாரா? நீ கண்டனம் தெரிவிச்சீங்க. அடிக்கவே கிடையாது. அப்புறம் தேவையில்லாத அடிக்க சொல்லிருக்காரு அம்பேத்கர். சொல்லுங்க சார். அப்புறம் நீங்க சம்பந்தமே இல்லாம ஒரு நீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றத்துல நடந்த நிகழ்வுல சனாதனம் வந்துருச்சு, ஆர்எஸ்எஸ் வந்துருச்சு, பிஜேபி வந்துருச்சு, எங்களை புகுத்துறீங்க சம்பந்தமே இல்லாம. இங்க நீதிமன்றத்தின் வாசல்ல இவங்க கட்சிக்காரங்க இவங்க தலைவருடைய வாகனத்துல இடிச்சிருச்சுன்னு இவங்க தலைவர் உள்ள உட்கார்ந்துருக்காரு. 1/4 மணி நேரமா அந்த நபரை போட்டு வண்டியை தூக்கி கீழே கடாசி அடிச்சு அந்த இதுக்குள்ள ஓடுறாரு சார். வழக்கறிஞர்களுடைய நீதிமன்றத்துக்குள்ள ஓடுறாரு, ஓடி போய் அடிக்கிறாங்க சார். நேரம் கொடுங்க, ஒரே நிமிஷம். நான் என்ன சொல்றேன்னா, இதுதான் இந்த விசிகாவினுடைய திமுகவினுடைய தில்லாலங்கடி வேலை. என்னன்னா, அந்த நீதிமன்றத்தினுடைய நிகழ்வுல ஆர்எஸ்எஸ் சனாதனத்தையும் இவங்க என்ன பண்ணாங்க, அரசியல் பேச நிலுங்க சார்.
அரசியலா பேசுறீங்க. இதுல ஆர்எஸ்எஸ்க்கு சனாதனத்துக்கு சம்பந்தம் இருக்கா சார்? ஆர்எஸ்எஸ்க்கு சனாதனத்துக்கு சம்பந்தம் இருக்கா? இல்ல. ஆனா இங்க விசிகாவுக்கும் அராஜகத்துக்கு சம்பந்தம் இருக்கு. நீதிமன்றத்து வாசல்லையே ஒரு வழக்கறிஞரை அடிச்சிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அநியாயம், அக்கிரமம், அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. ஆனா இதெல்லாம் செய்வாங்க. கரூர் முரளி சொல்றீங்க கவாய் அவர்கள் மேல வந்து கவாய் அவர்கள் நீதிபதி அவர்களுக்கு எதிராக செருப்பு வீச அந்த வழக்கறிஞருக்கு எதிராக மத்திய அரசோட கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கோ சில விஷயங்களுக்கோ அவர் கொஞ்சம் முட்டுக்கட்டையா இருக்காரு, ஒரு மூக்கலாங்கயிறு போடுறாரு, அதனால அவர் கொஞ்சம் வெறுப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இன்னைக்கு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராக, அயோத்தியினுடைய தீர்ப்புக்கு எதிராக இங்க தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு பேசிட்டு இருக்காங்கல்ல, நீதிபதிகளுக்காக உரிமைகளுக்காக பேசுறாங்கல்ல. குடிமி நீதிபதினு பேனர் வச்சாங்க தெரியுங்களா? என்னது நீதிபதிகளுக்கு குடிமி இருக்குதுன்னு சொல்லி பேனர் வச்சு கண்டன அறிக்கைகள் போட்டு எழுதுகோள் பேனாவில் ரத்தத்தை வடிகிற மாதிரி போட்டு நீதிபதிகளுடைய தீர்ப்புக்கு எதிராக, நீதிபதிகளுக்கு எதிராக எவ்வளவு பெரிய கண்டனங்களையும் வெளிப்படையாக அவர்களுக்கு எதிராக விமர்சனங்களை வச்சவங்க தான் இந்த திமுக, விசிக, இந்த தமுமுக போன்ற அமைப்புகள். இவங்க இன்னைக்கு கவாய் அவர்களுக்கு எதிராக அங்கு நடந்த அந்த நிகழ்வை வேண்டும் என்ற சாதி ரீதியாக, அப்ப கவாய் அவர்கள் பௌத்தர் ஆயிட்டாரு, கவாய் அவர்கள் தலித் ஆயிட்டாரு, ஆனா நீதிபதியா தெரியல. அப்ப இவர்கள் கண்ணுல தான் கோளாறு இருக்கு. எங்களுடைய பார்வையிலே நம்ம உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு எதிராக அந்த நிகழ்வு என்பது கண்டனத்துக்குரியது, இவர்களும் கண்டனத்துக்குரியதுன்னு சொல்லலாம். ஆனா உடனே பாருங்க ஐயா, உடனே செக்யூலர்லாம் சொல்றாரு. எனக்கு ஒண்ணும் புரியல. செக்யூலர் பிரியாம்பல் எப்போ வந்துச்சு? அரசியலமைப்பு சட்டத்தினுடைய புத்தகத்துல செக்யூலர் என்பது இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சி அறிவித்த போது மாற்றப்பட்டது. இங்கதான் பதில் சொல்றேன். அம்பேத்கர் அவர்களுக்கு அரசியலமைப்பினுடைய தலைவராக இருந்து அவர் செக்யூலர்னு போடல. ஆனால் இந்திரா காந்தி அம்மையார் இந்த நாட்டையே இருட்டாக்கி எமர்ஜென்சியை கொண்டு வந்து யாரையும் கேட்காமல் தான் தோணித்தனமாக இந்த செக்யூலர் என்கிற வார்த்தையை சேர்த்தாங்க. இவருக்கு எது பிடிச்சிருக்கு தெரியுமா? ஆனால் அம்பேத்கர் அவர்கள் செக்யூலர்னு போடல, அதெல்லாம் இவர் ஏத்துக்க மாட்டார். இந்திரா காந்தி எமர்ஜென்சியில் கொண்டு வந்தாங்க செக்யூலர், அதுதான் இவருக்கு வேணும். எனவே இவர்களுடைய நாடகம், நடிப்பு அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு உண்மையிலேயே இவர்கள் விசுவாசமாக இல்லை. சரி, ஓகே சார். ராகுல் காந்தி அவர்களுடைய கூட இருந்துகிட்டு எவ்வளவு ஓட்டு கிடைக்கும், எவ்வளவு சீட்டு கிடைக்கும், எவ்வளவு, அவ்வளவுதான். சரி, இதுதான் இவங்களுடைய லாபம். ஒரே ஒரு நிமிஷம். பாரதிய ஜனதா சில அணிகள் வச்சிருக்காங்க. அதாவது அமலாக்கத்துறை அணி, வருமான வரித்துறை அணி, தேர்தல் அணி, தேர்தல் கமிஷன் அணி, இதெல்லாம் அணிகளா மாறிட்டாங்க. ஆனா நீதித்துறை அணிகளா மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். கவாய் அதற்கு இடம் கொடுக்கவில்லை, தலைமை நீதியரசர் இடம் கொடுக்கவில்லை. எதிர்த்து பல்வேறு உத்தரவுகளை ஒன்றிய அரசுக்கு எதிராக வழங்கி கொண்டிருக்கிறார், மக்களின் சார்ந்து வழங்கி கொண்டிருக்கிறார். அது இந்த சனாதன சக்திகளுக்கு, இந்த மனுவாதிகளுக்கு பிடிக்கவில்லை. அதனால இவர் பதவியேற்றதிலிருந்து தொடர்ச்சியா இவரை கார்னர் பண்ணணும்னு ஒரு திட்டமிட்ட செயலை அவர் மீது ஏவ முயற்சிக்கிறாங்க. அப்பையும் அன்பும் பௌத்தத்தில் இருந்து வந்திருக்கின்ற அந்த சொல்லாடல் வழியாக அவரை விட்டு விடுங்கள் என்று சொல்றார். எவ்வளவு பெரிய இது வார்த்தை சொல்லுங்க. கண்டிப்பா. ஆனா எங்க தலைவரை ஒரு சனாதன சக்தி வேண்டுமென்று ஒரு வண்டியை போட்டு மறிக்கிறாரு. ராஜேஷ் கிஷோர் யாரு? ராஜேஷ் கிஷோர் யாரு? இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கு. இடைவேளைக்கு பிறகு கண்டிப்பா நேரம் ஒரு இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கு. இடைவேளைக்கு பிறகு நம்ம விரிவாக விவாதிக்கலாம். நேர்களை, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்பு வீச்சு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அதை பற்றி நாம் விவாதித்து வருகிறோம். சார், இது காலனி வீச்சு சம்பவம் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி இந்த ஒரு பின்னணி, இவ்வளவு ஒரு பின்விளைவுகள் வரும்னு தெரிஞ்சும் பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன ஒரு அவர் யார் தூண்டி விட்டுருப்பான்றது தான் எல்லாருடைய எதிர்க்கட்சிகளுடைய ஒரு கேள்வியாக இருக்குது. தூண்டி விடுறதுக்கு அவர்னா சின்ன பிள்ளையாங்க. அவரும் நல்ல ஒரு சீனியர் வழக்கறிஞருங்க. ஒரு மாண்புமிகு நீதிபதி அவர்களிடம் காலனி வீசினா என்ன எதிர்விளை ஆட்கொள்ளும்னு தெரியாமல், விளைவுகள் தெரியாமலாம் அது பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி கரூர் முரளி சார் RSS உடைய நூற்றாண்டு விழாவுக்கு கவாய் அவர்களுடைய தாயாரை கூப்பிட்டு
அவங்க வரல அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணார். தயவுசெய்து கரூர் முரளி சார் ஒன்று தெரிஞ்சுக்கணும், RSS நூற்றாண்டு விழாவில் கவாய் அவர்களுடைய தந்தையார் சிறப்பு விருந்தினர் பங்கேற்றிருக்கார் ஒரு காலத்தில். அதனுடைய மதிப்பு, அதனுடைய நீட்சியாக தான் இந்த முறை ஒரு பெண்மணியை உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி தான் அவங்கள கேட்டது. அது என்ன காரணத்துக்கு அவங்க கலந்துக்கலன்றது தெரியல, அது அவங்க தனிப்பட்ட காரணம் எனக்கு தெரியல, அது உள்ள நான் வர விரும்பல. ஆனால் RSSனுடைய விழாவில் ஆயுத பூஜைக்கு தான் அந்த விழா பண்ணுவாங்க. அந்த விழாவில் கவாய் அவருடைய தந்தையார் கலந்திருக்கிறார். அது அவருக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்னமோ கவாய் அவர்களுக்கும் RSSக்கும் பெரிய முரண்பாடு இருக்கிற மாதிரியும், கவாய் அவர்களுக்கும் சனாதனத்துக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிற மாதிரிலாம் இவங்க சும்மா கட்ட கட்டுறாங்க. இருங்க இந்த வாட்டி அதனுடைய நீட்சியாக தான் அவங்க அம்மாவை கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. அவங்க கலந்துக்கலாம். அப்புறம் குடியரசு தலைவர் ராம்நாத் கோவிந்த் கலந்துக்கிட்டார். இது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுங்க, இங்க யாருமே ஒரு தலித்தை கொண்டு வந்து பண்ணணும். அவங்க சார் நீங்க தலித்தை விட்டு வெளியில வரவே மாட்டீங்களா? உங்களாலே சொல்றாரு தலித்தை விட்டு நாங்க வெளியில வாங்க. நீங்க தானே தலித்துன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க தான் சொல்லிக்கிறீங்க, நாங்க சொல்றோமாங்க? நாங்க அவரே ஒரு நீதிபதியா பாக்குறோம். ஏங்க அது என்ன, நீங்க சார்ந்தவர் ஒரு உயர் பொறுப்பில வந்து அதை நீங்க போடுறீங்க, நீங்க கலந்து கொள்ள வேண்டும் நினைத்தால் அது என்ன தப்பு? இப்ப நான் கேக்குறது மோகன் பகவத் இருக்கார்ல, மோகன் பகவத்துக்கு பதிலா தலித் ஒருத்தரை கொண்டு வாங்க. சரி சார், திமுகவுடைய தலைமையில மாண்புமிகு முதலமைச்சர் இருக்காருல்ல, திமுக தலைமையில ஒரு தலித்தை கொண்டு வர சொல்லுங்க. திமுக தலைமையில ஒரு தலித்தை கொண்டு வர சொல்லுங்க. தீகாவுல கொண்டு வர சொல்லுங்க. நீங்க தான் பெரியாரை தூக்கி சுமக்குறீங்களா? தீகாவுல வீரமணியோட பையன் தானே இருக்காரு, அவரை கழட்டிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்ந்து என்ன கதை சொல்றாங்க இவங்க? இவங்களை கொண்டு வா, அவங்களை கொண்டு உங்க கூட்டணி உங்க கூட்டணியில இருக்கு சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு உங்க கட்சியினுடைய தலைமை நாங்க மார்தட்டி சொல்லுவோம். 2 முறை மாநில தலைவராக நாங்க பட்டியல சமூகத்திற்கு கொண்டு வந்திருக்கோம். கிருபாநிதி அவர்களையும் அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்த முருகன்ஜி அவர்களையும் கொண்டு வந்திருக்கோம். நீங்க மார்தட்டி சொல்ல முடியுமா? நீங்களாம் தலித்தை பற்றி பட்டியலினத்தை பத்தி பேசுறது உங்களுக்கு என்ன அருகதை இருக்குன்னு நான் கேட்கிறேன். அவர்கள் செய்யற எல்லா விஷயத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறீங்க. இவ்வளவு போராட்ட காலத்துக்கு நீங்க முன்னிக்கிறீங்களே, ஏன் வேங்கவேலுக்கு போராடுங்க, வடக்காடுக்கு போராடுங்க, நாங்குநேரில் வந்து கயிறு கட்டினதுக்கு போய் வெட்டான போய் போராடுங்க. போராட்டத்துக்கு உங்களுக்கு காரணமா இல்ல? தேர உள்ள விட மாட்டேன்ற திரௌபதி கோயில போய் போராடுங்க. எங்கேயுமே போராட்டமே இல்லையே. ஆவுனா நீங்க வந்து பட்டியலின சார், நான் தலித்து கூட சொல்ல மாட்டேன். ஏன் பஞ்சமி நிலத்துக்கு மிகப்பெரிய ஒரு புரட்சி கொண்டு வந்துட்டாங்களா? மாண்புமிகு இப்ப இணையமைச்சர் இருக்கிற முருகன்ஜி தானே கொண்டு வந்தாரு. அந்த பஞ்சமி நிலை முரசிலிருந்து இருந்து மீட்டு கொடுங்க. இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. நேற்று வந்து எங்களுடைய துணைத் தலைவர் மா வெங்கடேசன் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. ஆதி திராவிடருடைய நலப்பள்ளியில், அது வந்து சமூக நீதி பள்ளி பேரை மட்டும் மாத்திருவாங்க. பேர் வச்சே நீ சோறு வச்சாக. அதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பட்டியலின மாணவர்களுக்கும் கொடுக்கப்படுற ஒரு நாள் சாப்பாடுக்கு அமௌண்ட் எவ்வளவு தெரியுங்களா? வெறும் 50 ரூபாய். மோப்ப நாய்க்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பாடு செலவு கொடுக்குறாங்க? 200 ரூபாய். மோப்ப நாயை விட நாங்க கேவலமானவர்களா அப்படின்னு கேள்வி வச்சிருக்காங்க. பதில் இருக்கா உங்கள்கிட்ட? உங்க திமுக அரசு தான் நீங்க சொம்படிச்சிட்டு இருக்கீங்க. பதில் இருக்கா? இதோட கேவலமா எவ்வளவு கேட்பாங்க? இவ்வளவு கிளியர் கட்டா ஒரு டேட்டா கொடுக்குறாங்க. ஆனா நீங்க இன்னும் அவர்களுக்கு கொடுக்குற சீட்டுக்காகவும் அவர் கொடுக்குற பணத்துக்காகவும் உங்களை கட்சியை அடமான வைக்கிறீர்கள். உங்கள் தனித்திறமை இழக்கிறீர்கள். அதுதான் நான் சொல்லுவேன். உங்க தனித்திறமை நீங்க இழக்கிறீங்க, உங்க கட்சியை நீங்க அடமான வைக்கிறீங்க. நீங்க வந்து பொது வழியில வந்து அவர் வந்து உள்ள வந்துட்டு நீதிபதியா வந்தவனே அவர் உடனே சனாதிபதியா மாறுறாரு, உடனே பிஜேபி சொந்தக்காரரா மாறுறாரு, உடனே RSS. யாருமே இல்லைங்க, அவர் நீதிபதிங்க. கொலிஜியம் தான் அவரை தேர்ந்தெடுக்குது. அதுல அந்த அவரை நீதிபதியா தேர்ந்தெடுக்கிற பங்கு மத்திய அரசுக்கு இருக்கா இல்லையாங்க? மாண்பு குடியரசுக்கு தலைவர் இருக்க மாதிரி மத்திய அரசினுடைய பிரதிநிதிகள் பிரதமருக்கும் அதில் இருக்கா இல்லையா? அது கோப்புல கைன்படுறதுக்கு அவர் ஒரு அத்தாரிட்டி தானங்க. அதுல மாற்றம் இல்லைங்க. அப்படி இருக்கிறப்ப இவருக்கு சனாதனத்தை இவங்க உள்ள புகுத்ததுனால எரிஞ்சது நல்ல வேலை பாருங்க. எரிஞ்சதும் ஒரு பட்டியலின சகோதரனால, அது இவ்வளவு பெரிய பூதாகரனால. அதுதான் வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜின்றதுங்க. அவ்வளவுதான். எது நடந்தாலும் அந்த ஆணையம் இருக்க மாதிரி இவங்க தான் ஆணையம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். திமுகவை பொறுத்தவரையும் நடக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் அவர்களுக்கு சாதகமா மடைமாற்று தெரிவதில் வல்லவர்கள். இன்றைக்கு நான் சொன்ன பட்டியலிடத்துக்கு இவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் பட்டியலினத்துக்கு எதிராக நடந்துட்டு இருக்கு. மோப்ப நாய்க்கு 200 ரூபாய் செலவு, எனக்கு 50 ரூபாய் தான் கொடுக்குறீங்களே. நீங்க வந்து விடுதியின் பெயர் மாற்றம் மட்டும் பரவாயில்ல, காலனின்ற பெயரை மட்டும் மாத்திட்டா எல்லாமே மாறிடுமா அப்படின்ற ஒரு கட்டமைப்பை நீங்க ஏற்படுத்துறீங்களே. ஆனால் அவர்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளும் நீங்க செஞ்சு தரீங்களா? அதை நீங்கள் உரிமையாக கேட்டு பெறுகிறீர்களான்னு கேட்டா எதுவுமே இல்ல. தோழமை சுடுகிறதுன்னு சொன்னாரா இல்லையா? தயாநிதி மாறன் அவர்களும் TR பாலா அவர்களும் சண்முகத்தை அவர்களும்
ஜெகதீஸ்வரத்தை சந்திக்க செல்றப்ப எங்களை உட்காரவில்லை, நாங்க என்ன பட்டியலினத்தை சேர்ந்தவர்களா அப்படின்னு கேட்டதுக்கு தீண்டாமை வன்கொடுமை சட்டத்தை வாங்கி நீ ஜாமீன்ல இருக்கிறாங்களே, அன்னைக்கு திருமாவளவன் என்ன சொன்னாரு? தோழமை சுடுகிறது சொன்னாரு. தோழமை சுட்டல் அப்படி சொன்னாரா இல்லையாங்க? இன்னைக்கு இவங்க பத்தி பேசுறதுக்கு என்ன அறிவு இருக்கு உங்களுக்கு? சும்மா வந்து படம் ஓட்டுறாங்க. ஒருத்தர் தலைமை நீதிபதியா போனவொன்னு அவர் ஏக நீங்க பட்டியலின சகோதரரை பாக்குறீங்க. தலைமை நீதிபதினா தலைமை நீதிபதி ஜாதிகளுக்கும் மதங்களுக்கும் அப்பாற்பட்டவர் தாங்க தலைமை நீதிபதி. அவரை ஏங்க நீங்க போய் ஜாதி உள்ள கொண்டு வரீங்க, மதத்துள்ள கொண்டு வரீங்க? சரி, ஓகே, ஒரு குறுக்கிட ஒரே நிமிஷம். அதாவது 2000 வருஷமா மனு தர்மம் இந்த நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்குது. நல்லா பார்த்துக்குங்க. இந்த 50 ஆண்டு காலத்தில் திமுக அரசால சில விஷயங்களை மாற்றப்பட்டிருக்கிறது. அதை நாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் இன்னும் சனாதனம் தூக்கி நிறுத்தணும், அரசியல் சட்டத்தை தூக்கி போட்டு மனு தர்மத்தின்படி ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பிரதான கோரிக்கை. அதை நோக்கி தான் அந்த நாடு நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு இடையூறா திமுக அரசாங்கமும் விடுதலை சிறுத்தை கட்சியும் இருக்கிறது. 50 ரூபாய் ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்டா அது பதில் சொல்லாம 50 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு ஏங்க 50 ரூபாய் கொடுக்குறீங்க? பதில் சொல்லுங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சனாதனம் மனு தர்மப்படி அங்க நாடு நடக்குது. மனு தர்மம் மனு நீதிப்படி மனு தர்மப்படி தான் நாடு நடக்குது. கான்ஸ்டிடியூஷன் படி தான் நாடு நடக்குது. கான்ஸ்டிடியூஷன் படி நாடு நடக்குது. இன்னும் சில விஷயங்கள் மாற்றப்பட வேண்டி இருக்கிறது என்று சொல்றேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒரே நிமிஷம் கரூர் முரளிதர் இணையத்துல பேசிட்டு வந்தோம். தலைமை நீதி மேல செருப்பு வீசுற அளவுக்கு திருப்பி அடி நீங்க ஒரே ஒரு செகண்ட் சார். எங்க தலைவருடைய காரை வரி மதிச்சா சனாதன சக்தி உங்க தலைவர் காரை வரி அடிச்சா சட்டப்படி நடவடிக்கை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? நீங்க உங்களுடைய கட்சியுடைய ஒரே ஒரு செகண்ட் யார் அடி கிடையாது. ஒரு நிமிஷம் இணையத்துல பேசிட்டு வர ஒரே நிமிஷம் பொய்யான முறையை சொல்றாரு. வழக்கறிஞரை ஓட அடிச்ச வீடியோ இருக்கு. சரி, ஓகே நம்ம பேசுவோம் சார். ஒரே ஒரு செகண்ட். கரூர் முரளி சார், அதாவது இது வந்து எதை வந்து ஒரு காட்டுகிறது? இந்த சிறு காலனி வீச்சு சம்பவமானது ஒரு மிரட்டும் தொனியை காட்டுகிறதா? இதற்கு மேல் இது போன்ற விஷயங்களில் இதுபோல் தீர்ப்பு அளித்தால் இந்த சம்பவங்கள் அரங்கேறும் அப்படின்றதுக்கான ஒரு மிரட்டல் தொனியாக நீங்கள் பார்க்கிறீர்களா? இது எதை வந்து நமக்கு காட்டுகிறது? நீங்க தான் கரூர் முரளி சார். அதாவது சார், அவர்களுடைய எண்ணங்கள் என்னவென்று கேட்டால், அச்சப்படுத்தி அச்சத்தின் மூலமாக நீதிபதி அவர்கள் இனிமேல் சனாதனத்திற்கும் RSS கூட்டத்திற்கும் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக அவர்கள் எந்த வகையான தீர்ப்புகளோ கொடுத்துவிடக்கூடாது என்று ஒரு அச்சம் ஊட்டுவதுதான். இப்பொழுது அவர்களுக்கு என்னவென்று கேட்டால், நம்மளுடைய வெங்கடேஷ் அவர்கள் பேசுகிற பொழுது கூட சொன்னார், ஆட்சி மீதங்கே நீதிபதி கவாய் அவர்களுடைய தந்தை அவர்கள் RSS நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். இவர்களுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால், பொய் பிரச்சாரம் செய்வது, வதந்திகளை பரப்புவது, தலைவர்களெல்லாம் எங்களை வந்து எங்கள் அமைப்பை பாராட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள் என்று சொல்கிற பொய் பிரச்சாரத்தை தான் இவர்கள் செய்கிறார்கள். முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்தா தலைமை வகிக்கிறார். சொல்லுங்க, அதே சொல்லுங்க. இந்த முறையும் அவர் தான் தலைமை வகிக்கிறார். அம்பேத்கர் அவர்கள் சகாவுக்கு வந்தார், வந்து எங்களை பாராட்டினார் என்று அவர்கள் ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்தவர்கள். அதே மட்டுமல்ல, எங்கள் RSS பேரணியை தேசத்தந்தை காந்தியே வந்து பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கும் போது கலைஞர் கருணாநிதி அவர்களே RSS பாராட்டி இருக்காரு. கரூர் முரளி சார், 1999 2001 அப்படியே சுருள் வச்சு சுருட்டு போங்க. அப்படியே 1999 2001 அப்படியே சுத்துங்க. 2001 குஜராத்ல நடந்த அந்த கலவரம் ஒரே சேர்த்து பதில் சொல்லுங்க. 2001 உங்களுடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் RSS பற்றி
பொய் பிரச்சாரம் பண்றாங்க. மதவாத அமைப்பு கிடையாது. RSS அமைப்பு, தேசபக்த அமைப்பு சொன்னது உங்க முத்தமிழர்கள் கலைஞர். இந்துத்துவத்தை இந்த மண்ணிலே நிலைநாட்ட வேண்டும் என்று அவரு மேடையில பேச மாதிரி பேசுவாரு. கவாய் அவர்கள் கலந்துக்கிட்டாருன்னா அதுக்கு பதில காணோம். இல்ல சார், மாண்புமிகு தொடர்ந்து குடியரசுத் தலைவர் ஒரே ஒரு நிமிஷம், அதுக்கு பதில காணோம். நான் கேட்கிறேன். இந்த முறை நூற்றாண்டு விழால நான் கேட்கிறேன் தந்தையார் கலந்துட்டது கலைஞர் அவர்கள் சொன்னது என்னவென்று கேட்ட பொழுது RSS காரர்கள் எவ்வளவு கட்டுப்பாடாக இருக்கிறார்கள் என்று சொன்ன போது காந்தி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஜெர்மனியில் ஹிட்லருடைய படையும் இவ்வளவு கட்டுப்பாடாக தான் இருந்தது. ஹிட்லர் படையின் மூலம்தான் ஜெர்மனிக்கு நாசம் வந்தது. RSS மூலம்தான் இந்தியாவிற்கு ஆபத்து வர போகிறது என்று அண்ணல் காந்தி சார் இவங்க ரெண்டு கேள்வி முன்வைக்கிறாங்க. கருண் முரளி சார், கவாய் அவர்களுடைய தந்தையார் கலந்து கொண்டது, அது மட்டும் இல்லாமல் கருணாநிதி அவர்கள் இது பற்றி RSS பற்றி புகழ்ந்து பேசியது அல்லது தேசபக்த அமைப்பு என்று சொன்னது, இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க பதில் சொல்லணும்னு கேக்குறாங்க. ராம்நாத் கோவிந்த் கலந்துருக்காரு, அதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த முறை பதில் சொல்றாங்க. ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். நல்ல மனித பாஜபாய் மோசமான கட்சி பிஜேபின்னு எங்க தலைவர் அதே சொல்லியிருக்கார் சார். அதையும் நீங்க கோடிட்டு காட்டுங்க. ஆகவே உங்கள் நோக்கம் என்னவென்று கேட்டால் நான் தெளிவாக சொல்லிவிடுகிறேன், ஜனநாயக அமைப்புகளை அச்சமுறுத்த வேண்டும் என்பதுதான் உங்கள் நோக்கம். நீதித்துறையை அச்சப்படுத்திட்டாங்க. இன்னொரு செய்தியை நான் சொல்றேன், கேட்டுக்குங்க. நம்ம உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்பூர் மாவட்டத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு இரவு 9:30 மணிக்கு ஒரு பெண், நிறைமாத கர்ப்பிணி பெண் போகிறார். போய் அவர் சொல்லுகிறார், எனக்கு மருத்துவம் பாருங்கள், இடுப்பு வலி வருகிறது என்று சொன்ன பிறகு அந்த டாக்டர் வெளியே வந்து, ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு முஸ்லிம் பெண்ணுக்கு நான் மகப்பேறு பார்க்க மாட்டேன் என்று அடித்து துரத்துகிற விதத்திலே வெளியே தள்ளிவிட்டு விட்டார். உடனடியாக இந்த சம்பவம் உண்மை சம்பவமா என்று ஆராய்வதற்கு பத்திரிகை நிருபர்கள் போனார்கள். உண்மை என்று தெரிந்த பிறகு இந்த செய்தியை அவர்கள் பத்திரிகையில் எழுதிவிட்டார்கள் என்பதற்காக பத்திரிகையாளர்களையும் பயமுறுத்துவதற்கு, பத்திரிகையாளர்களையும் அச்சப்படுத்துவதற்கு அவர்களின் மீதும் வழக்கு போட்டு அவர்களை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இப்படி எப்படியெல்லாம் ஜனநாயகத்தை பாதுகாக்கிற சக்திகளை எல்லாம் அடக்குமுறை மூலமாக இந்த நாட்டில் அச்சப்படுத்தி விடலாம் என்று RSS பிஜேபியும் நினைத்துக் கொண்டிருக்கிறது. குறுக்கிட விரும்புறாங்க பாரத மாதா சஞ்சய். சொல்லுங்க. நீங்க ரொம்ப தூரம் பல்லாயிரம் நீதிமன்றத்திலே சூளை கிளட்டி வீசியிருக்கிறார் என்றால் அவரை இயக்குவது RSS, அவரை இயக்கியது பிஜேபி. இதுல எல்முறை அளவு மாற்றம் கிடையாது. அவர்கள் ஒரு புலன் விசாரணை பண்ணி அங்க வீசியவர் RSS பின்னணியில வீசினார்னு சொல்லி எந்த புலன் விசாரணையில சொல்றாரு தெரியல. ஆனால் இப்ப நான் சொல்லிருக்காருங்க, அவரே சொல்லிருக்காரு. என்னன்னு சொன்னார்? வெளிப்படையா சொன்னார். அதுக்கு காரணம் என்ன சார்? நீங்க ஒரு விஷயம் இல்ல, அது காரணம் என்னங்க? அவர் மீடியால பேசுறீங்க. அவர் ராகேஷ் அவர் சொன்ன விஷயம் என்ன? நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்றார். அது அவருடைய கருத்து, அவருடைய கருத்துடைய விஷயம். நான் சனாதனவாதி, நான் RSS பின்னணியில் இருக்கிறேன், பாஜக பின்னணியில் இருக்கிறேன், நான் காலில் எடுத்து வீச போனதுக்கு காரணம் RSS அப்படின்னு சொல்லல. இவங்க சும்மா கப்சா விடுவாங்க எப்போ சொல்ற மாதிரி. ஆனா அடிப்படையிலேயே அவர் சொல்றது பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் மீது வழக்கு கப்சா விடணும்ங்கற எங்களுக்கு தேவையே இல்லங்க. நாங்க எதுக்கு விடுறோம்? இப்போ விட்டீங்களா? இப்போ அவர் சொன்னதா விட்டீங்களா? அதான் கப்சா. ஜனநாயக சக்திகளையே ஒடுக்குவதுதான் இந்த சனாதன சக்தியினுடைய பிரதான வேலையா இருக்கு. அப்படியே சொல்லிக்கோங்க. அது இப்ப கூட அண்ணனுடைய வண்டியில, திருமாவளவன் அண்ணன் வண்டியில இடிக்க வந்தவர் கூட அவர் சனாதனவாதி ஆயிட்டாரு. எப்படிதான் கண்டுபிடிக்கிறாரு தெரியல. பத்திரிகையாளர்களை கைது பண்ணிட்டாங்க யூபிலன்னு சொல்றாரு. ஆனா 2000 கிலோமீட்டர் தள்ளி போய் ஆனா பத்திரிகையாளரை பத்தி பேசுறீங்க. புதிய தலைமுறை கடந்த 4 நாட்களாக இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்குள்ளே மக்கள் பார்க்க முடியவில்லை. அப்ப அரசு கேபிள் டிவியில் இருந்து புதிய தலைமுறையினுடைய ஒளிபரப்பை ஊடகத்துக்கு எதிராக, பத்திரிகை துறைக்கு எதிராக தொடர்ந்து 30க்கும் மேற்பட்டவர்கள் அவர்கள் கருத்தை பதிவிட்ட காரணத்திற்காக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எதிராக பத்திரிகையாளர்கள் உட்பட அத்தனை பேர் மீதும் ஊடகவியலாளர்கள்,
அது மட்டும் இல்லாமல் நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒண்ணு கேட்கட்டுமா அண்ணே, உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். விஜய் மீது அண்ணா நில்லுங்க, நான் சொல்றது கேளுங்க. திரும்ப நீங்க பாருங்க, விஜய பத்தி உங்க கட்சிக்காரங்க அவதூறு பரப்புறாங்க. விஜய பத்தி தெரிஞ்சுக்கோங்க. விஜய பத்தி போஸ்டர் ஒட்டின உங்க திமுக மீது வழக்கு போட்டாங்களா? உங்க திமுக காரங்க பேசுறதுக்கெல்லாம் வழக்கு போட்டிருக்கா? நீங்க விஜய குற்றவாளி நீங்களே தீர்ப்பு சொல்லி போஸ்டர் அடிச்சீங்க. அந்த போஸ்டர் ஒட்டின மீது ஒரு வழக்கு போடுறதுக்கு உங்களுடைய அரசாங்கத்துக்கு ஒண்ணுமே முடியலையே. அப்ப ஊடகத்தை நசுக்கிறீங்க, எதிர்க்கட்சி நசுக்கிறீங்க, கேட்டா யூபிக்கு போயிடுறீங்க. சார் இருங்க, என்னன்னா உங்க நியாயம்? கரூர் உடனே மத்திய நிதியமைச்சர் உடனே பாக்குறாங்க. ஹேமா மாநிலத்துல ஒரு குழு போடுறீங்க. மணிப்பூர்ல ஏங்க குழு போட மாட்டேங்கிறீங்க? மணிப்பூர்ல ஏங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க? மணிப்பூர்ல பேசுங்க. மணிப்பூர்ல ஏங்க நீங்க போகல? மணிப்பூருக்கு போகல. அமித்ஷா போயிட்டாரு. அங்க முதலமைச்சர் அங்கதான் இருக்காரு. குழு போடல. முதலமைச்சர் இங்க இருக்க துணை முதலமைச்சர் மாதிரி இங்க 41 பேர் இறந்ததுக்கு அப்புறம் துபாய்க்கு போல. அங்க இருக்க முதலமைச்சர் அங்கதான் இருந்தாரு. இங்க இருக்க முதலமைச்சர் அவங்க தவறா சொல்றாங்க. வந்தாரு, போட்டோ எடுத்தாரு, இருந்தாரு, ஷாட் ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் மீட் பண்ணுங்க. பங்கெடுத்தார். அவ்வளவுதான். போட்டோ துணை முதலமைச்சர், போட்டோ துணை முதலமைச்சர், எல்லா ஊடகத்திலும் போட்டோ துணை முதலமைச்சர். நமக்கு யாரும் பேச முடியாது. 42 பேர் செத்துருக்கான். அது உங்களுக்கு கவலை இல்ல? முதலமைச்சர் துணை முதலமைச்சர் என்பவங்க 42 பேர் வீட்டுல இழவு நடந்தா நம்ம வீட்டுல இழவு நடந்தா உல்லாச போவீங்களா? உல்லாச போக முடியுமா? எவ்வளவு உங்களால துணை முதலமைச்சர் தேர்ந்தெடுத்திருக்கோம் நாங்க. எவ்வளவு வந்திருக்கு உங்களால சாப்பிட முடியுமாங்க? 42 பேர் வந்தோம்னா தனி பிளைட் புடிச்சு வந்து போட்டோ எடுத்துட்டியா? எல்லாரும் வா, 4 பேர் நிக்க வச்சு போட்டோ எடுத்துட்டியா? டைம் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் மீட் பண்றோம், துபாய்க்கு போனோம். அடுத்த பிளைட்ல கிளம்பி போறது இந்த நாட்டினுடைய பிரச்சனைக்கா? தமிழ்நாட்டில தொழில் வளர்ச்சி கொண்டு வர போனாரா? தலித் மத்திய அரசு என்னென்ன பண்ணிருக்குன்னா, இப்ப இமாச்சல் பிரதேசத்தை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சவுகான் அங்க இந்த இடத்துல ஒரு பட்டியலின சகோதரர் ஒருத்தர் அவமதிச்சிட்டார். அதாவது சிறுநீர் கழிச்சு. அவர் என்னவா பண்ணாரு, அந்த சகோதரர் வீட்டுக்கு நேரடியாக சேர்ந்து அவர் காலை கழுவினாருங்க. அந்த மாதிரி கட்சிங்க பிஜேபி. இதே மாதிரி கும்பமேளாவும் பெரிய கும்பமேளா நடக்கிறப்ப யார் யார் கழிப்பறையை கும்பமேளால 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 யார் யார் கழிப்பறையை சுத்தம் பண்ணாங்களோ அந்த வால்மீகி சமூகத்தை சேர்ந்த தலித் சகோதரர்களையும் பழங்குடி சகோதரர்களையும் மாண்புமிகு பிரதமர் அழைச்சி காலை கழுவினார். நல்லா தெரிஞ்சுங்க. அவர்களை இன்னும் நம்ம பண்ணாரு, இந்திய சுதந்திர நாட்டுடைய சுதந்திர தினத்தன்னுக்கு அவங்கள ஃபர்ஸ்ட் வரிசையில கூட்டிட்டு உட்கார பண்ணார். இதெல்லாம் நாங்க பண்ணிருக்கோம். நீங்க ஒண்ணும் பண்ணிருக்கீங்களா? திமுக இத பண்ணிட்டு ஒண்ணு சொல்லுங்க. கூட்டணி திமுக என்ன பண்ணிச்சுன்னு சொல்லுங்க. அனைத்து சாதியினரும் பிஜேபி தாங்க வாங்கினாங்க. தலித் தானே சொல்றீங்க. கோயில்களை பாதுகாப்பதற்காக சங் பரிவார்ல ஒரு அமைப்பு சேர்ந்த விஸ்வ இந்த பரிசு தான் இன்றைக்கு வரையும் பட்டியலின சகோதரருக்கு பூணூல் போட்டு அழகு பார்க்கிறது. தெரிஞ்சுக்கங்க என்ன? தெரிஞ்சுக்கங்க. நீதிபதி அவர்களுக்கும் ஒரு வழக்கறிஞருக்கு இடைப்பட்டு நடக்கப்பட்ட ஒரு கான்வர்சேஷனை இங்க இருக்கக்கூடிய பட்டியலின சகோதரை சேர்ந்தவர்களுக்கும் சனாதனன் சொல்லி ஒரு குளிர்காயத்துக்காக திமுகவை காரணங்களை தேடி அலைகிறது. கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை தூண்டிவிட்டு இதன் மூலம் மத்திய அரசு கிட்ட ஒரு சனாதன தர்மத்தை எதிர்த்து நாங்க போராடுறோம் பரப்புரை பண்ணலாம்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. இவங்களுடைய எண்ணம் பலிக்காது. நன்றி சார். உங்களுடைய நிறைவு கருத்து. அதாவது தலைமை நீதியரசர் மீது
காலனி, அதாவது இந்த செருப்பு வீசப்பட்ட முற்பட்டது என்பது அரசியலமைப்பு சட்டத்தின் மீது ஏவப்பட்ட மிகப்பெரிய கொடூரமான ஒரு செயல். அது தலைமை நீதியரசருக்கு எதிராக வீசப்பட்டது கிடையாது. ஏன்னா இது போன்ற சம்பவங்கள் இனிவரும் காலங்களில் நடக்கக்கூடாது. இந்த அரசு மௌனித்து நிற்கிறது, எந்தவித நடவடிக்கை எடுக்கல. பிரதமர் இமிடியேட்டா அவருடைய என்ன கண்டனம் போட்டிருக்காரு? கண்டனம் தெரிவிச்சு எப்போ? இமிடியேட்டா கண்டனம் உடனே போட்டாரா? 48 மணி நேரம் கழிச்சு போடுறாரு. அவர் எங்க இருந்தாரு? தூங்கிட்டு இருந்தாரா? சொல்லுங்க. டெல்லியில தானே இருந்தாரு. ஓகே, வெளிநாட்டுல இருந்தாரா? எதுவுமே பண்ணல, நீங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. எப்ப போட்டாரு? பிரதமர் என்பவர் உடனடியா ரியாக்ட் பண்ணணும். இப்ப சொல்றாங்களா துணை முதல்வர் உடனே அடிச்சாங்களே, அந்த மாதிரி உடனே அடிக்கிறாங்கல்ல, அடங்குமறு அத்துமீறு நம்பி அடின்றாங்களா, அந்த மாதிரி உடனே ரியாக்ட் பண்ணணும். இந்த மாதிரி லேட் பண்ணக்கூடாது, அதாவது உடனே டெலிவரி பண்ணணும். அப்போ அவங்களுக்கு 48 மணி நேரம் கழித்து உடனே ரியாக்ட் பண்ணா என்னங்க அது? தகவல் உண்மையா? உள்துறை அமைச்சர் எவ்வளவு விஷயங்கள் பிரதமர் வெளியிடுறாருன்னா அந்த தகவல் உண்மைத்தன்மை வேணுங்க. ஒட்டுமொத்த டேட்டா வாங்கின பிறகு ட்விட்டர் வெளியிட முடியும். உடனே ரோட்ல போட்டு அடிக்க முடியாதுங்க. உடனே ரோட்ல போட்டு அடிக்க முடியாது. அது தெரிஞ்சு இவங்க சொல்றாங்கல்ல, காலகழுவினாரு வந்து பிரதமர் வந்து வால்மீகி சமூகத்துக்குள்ள ரொம்ப இது பண்ணார். எங்களுக்கு அதுதான் தேவையில்லைங்க. கருவறைக்குள்ள உங்களால் அழைத்து போவதற்கு திராணி இருக்கிறதா? எங்களுக்கு 4 சீட்டு கிடைக்குமா? தலித் மீது நிறைவு கருத்து தலைப்பு தொடர்பாக உங்க நிறைவு கருத்து சார். ஒன்னும் கிடையாது சார். மாட்சி மீதங்கிய நீதிபதி அவர்கள் சனாதனவாதிகள் அவரை அவமானப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் 2-3 காரணத்தை மட்டும் சொல்லுகிறேன். ஒன்றுமில்லை, உத்தரகாண்ட் மாவட்டத்தில் இருக்கிற கல் திவானி என்று சொல்லப்படுகிற மாவட்டத்தில் 50,000 பேர் 4,000 குடும்பங்கள் வசிக்கின்ற இடம் ரயில்வேக்கு சொந்தம் என்று வழக்கு வருகிறது. வழக்கு வருகிற பொழுது உடனடியாக அவர்கள் காலி செய்ய வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பு தருகிறது. அது உச்ச நீதிமன்றத்திற்கு செல்கிறது. உச்ச நீதிமன்றத்திற்கு சென்ற பிறகு அவர் கேட்கிறார், இந்த 50,000 பேரும் பழங்குடியினர், சிறுபான்மையினர், தாழ்த்தப்பட்டவர்கள், இவர்கள் எல்லாம் உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்கே போவார்கள்? ஆகவே இடைக்கால தடை விதிக்கிறது. மாநிலத்திலே சிறுபான்மை சமுதாய மக்கள் மீதும் பழங்குடியினர் மீதும் ஆதி திராவிடர் மக்கள் மீதும் அவர்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் பிஜேபிக்கு எதிராக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வீடுகளை இடிப்பதற்கு புல்டோசர் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அல்லவா, அதையும் கடுமையாக கவாய் அவர்கள் எதிர்த்து தடை விதித்தார்கள். அதன் பிறகு இந்தியாவில் இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற ஆளுநர்கள் ஆளுங்கட்சி அல்லாத மாநில அரசாங்கத்தை இந்த நாட்டில் வஞ்சித்த போது வஞ்சிக்க கூடாது என்று சொல்லி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை தந்தார் நம்மளுடைய உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி கவாய். ஆகவே இதெல்லாம் பொறுக்க முடியாத சனாதனவாதிகள், இதெல்லாம் பொறுக்க முடியாத RSS கூட்டம் தான் இப்பொழுது அவமதிக்கிறது. 1000 அவமானங்களை நீங்கள் எங்கள் மீது வீசினாலும் நன்றி குறைத்துக் கொண்டு ஜனநாயகத்தை பாதுகாப்போம். நன்றி சார். செந்தில், உங்களுடைய நினைவு கருத்து. உல்லாச பயணம் போய்விடுவோம். எவன் செத்து கிடந்தாலும் உல்லாச பயணம் போய்விடுவோம். போய் துபாயில போய் ஆட்டம் போடுவோம். அதையும் சொல்லுங்க, துபாயில போய் ஆட்டம் போடுவோம். ஷூட் எடுத்து ஆட்டம் போடுவோம். மணிப்பூர் மணிப்பூர் அற்புதமாயிடுச்சு. அந்த வடகிழக்கு மாநிலங்கள் அற்புதமாயிடுச்சு. இன்னைக்கு எல்லாம் நல்லா இருக்குது. இப்ப நான் சொல்றது என்னன்னா, அனகாபுத்தூர்ல இந்த சென்னையில பல இடங்கள்ல பட்டியலின மக்கள் அவங்களுடைய இங்க நம்முடைய தலைமைச் செயலகத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லா இடங்களிலும் பட்டியலின மக்களை எப்படி ஆடு மாடுகளை இப்படி விரட்டுற மாதிரி இடித்து அவர்களுடைய இருப்பிடங்களை எல்லாம் காலி செய்த திமுக அரசு போராட்டம் பண்ணது விடுதலை. அதுக்கு பதில் சொல்லுங்க. அதாவது அடிப்படையிலே இதெல்லாம் இவர் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கொடுமைகளை பற்றி பேசிவிடக் கூடாது என்பதற்காக தான் உத்தரகாண்டம் பாத்தீங்களா,
யூபியை பாத்தீங்களா? அண்ணா வெஸ்ட் பெங்கால்ல நன்றி. எம்பியை அடித்திருக்காங்க. நன்றி, நன்றி, இந்தியா நன்றி, கூட்டணியில நன்றி, இன்னொரு சந்தர்ப்பத்தில் மம்தா விவாதிக்கலாம். பானர்ஜியோட கட்சியினுடைய ஆட்கள், அடியாட்கள் நன்றி, ஒரு நன்றி, எம்பியை நன்றி. அடித்து காயப்படுத்தியிருக்கிறார்கள். நன்றி, நன்றி. கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு உங்களுடைய இந்தியா கூட்டணி கட்சிகள் நடத்துகின்ற ஆட்சியிலே. சரி, right. எனவே தமிழ்நாட்டிலே உண்மையிலே சொல்ல போனாக்க இங்க நடக்கக்கூடிய கொடுமைகளை பற்றி பேசக்கூடாது. தமிழ்நாட்டுல சமூக நீதி ஆட்சி நடக்குதுங்க. நன்றி, நன்றி. வேங்கை வயலில் நன்றி சார், நன்றி. மீண்டும்